பட்ஜெட் ஆஸ் இட் இஸ் ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எடுத்த உடனே நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, இண்டிவிஜுவல்ஸுடைய பர்ஸ்பெக்டிவ் ஏதாவது டேக்ஸ் ரேட்டில் ஸ்லாபில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் என்ன போயிட்டுதுன்னா, தே ஆர் கோயிங் டு கம்பைன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு இதை மாதிரி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயங்களை மார்க்கெட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஏதோ இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாது. இது யார் பண்ணுறாங்க என்னன்றது தெரியாது. அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம டிவியை பார்க்கும்போது உடனே இண்டிவிஜுவல்ஸ்க்கு நமக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. இப்போ ஓவரால் டாக்ஸேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 9% பேர் தான் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிட்டர்னில் 0 ரிட்டர்ன் போக, அதாவது சர்டன் டைம்ஸ் நீங்கள் வந்து இன்கம் 4 லட்சத்துக்கு மேலே இருந்தாலே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனால் 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுடைய ரிபேட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போடும்பொழுது நில் உங்களுக்கு வராது. பட் யூ ஹவ் டு ஃபைல் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் 0 ரிட்டர்ன்ஸ். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 3% கீழே இருக்கிற உங்களுடைய டேக்ஸை வச்சு தான் என்டையர் டைரக்ட் டாக்ஸேஷனே ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு விஷயம் மறந்துடுறாங்க. ரெண்டாவது, இந்த தடவை GST 2 எடுத்துன்னு வந்திருக்காங்க. அது எடுத்துன்னு வரும்பொழுது பழைய டாக்ஸேஷன் GSTக்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா 1.7 lakh crores மேலே அவளுக்கு கலெக்ஷன் கம்மியாகுது. அப்போது அந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு இண்டிவிஜுவலால் ஒரு கார் ரேட் கம்மியாது வாங்குறாங்க, ஒரு ஃபுட்டு ரேட்டு, அப்பேரல்ஸு, அவ்வளோ விஷயங்கள் கம்மியாகுது. அதை அவங்களுடைய செலவினங்களை இன்டெரக்டாக கம்மி பண்ண தான் செய்யுது. அதை மறந்துடுறாங்க. எடுத்த உடனே டேக்ஸ் இல்லை. எப்படி கவர்மெண்ட் நடக்கும்? இவங்களுக்கு டிஃபென்ஸ் வேணும், அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பண்ணணும், எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்கணும், இந்தியா வல்லரசு ஆகணும், 4வதுலேருந்து 3வது வரணும், 3வதுலேருந்து 2வது வரணும், ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா இது வந்து இந்த ஒரு எஃபர்ட்டே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.